தூத்துக்குடி இந்திரா நகர், திருவிக நகர் பகுதியில் 4 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும், மழைநீர் அங்கிருந்து அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, மழைநீர் தேங்கியிருப்பதால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்? நிச்சயமாக சரவணன், தூத்துக்குடி இந்திரா நகர், திருவிக நகர் பகுதியில் 4 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் மாநகர பகுதிகளான ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், PNT காலனி, திருவிக நகர், இந்திரா நகர், புஷ்பா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தெருக்களில் தேங்கியுள்ளது மட்டுமின்றி வீடுகளுக்குள்ளும் புகுந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சி 51வது வார்டுக்கு உட்பட்ட இந்திரா நகர் மற்றும் திருவிக நகர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இப்பகுதியில் பல்வேறு வீடுகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே போய் தங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் கழிவு நீரோடு மழை நீரும் சேர்ந்து கலந்து நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் பல்வேறு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார் மூலம் மாநகராட்சி நிர்வாகம் அகற்றி வரும் சூழலில் இப்பகுதியில் அதற்கான பணிகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சி 51வது வார்டு பகுதியில் அதிமுக மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடாவுமான மந்திரமூர்த்தி என்பவர் வெற்றி பெற்ற பகுதி என்பதால் இப்பகுதியை மாநகராட்சி நிர்வாகம் புறக்கணிப்பதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இப்பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வெளியேற்றி தொற்று நோய் பரவும் அபாயத்தில் இருந்து பொதுமக்களை மீட்க வேண்டும் எனவும், தொடர்ந்து அப்பகுதியில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் எனவும், அப்பகுதியில் ஆண்டுதோறும் பெய்யும் மழையால் இதே நிலை நீடிப்பதாகவும் தெரிவித்த அவர்கள், நிரந்தரமாக மழைநீர் தேங்காத வகையில் அப்பகுதியில் வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். தூத்துக்குடி இந்திரா நகர், திருவிக நகர் பகுதியில் 4 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் மாநகர பகுதிகளான ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், PNT காலனி, திருவிக நகர், இந்திரா நகர், புஷ்பா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தெருக்களில் தேங்கியுள்ளது. மேலும் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. கடந்த 4 நாட்களாக தேங்கியுள்ள மழை நீரால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் இருக்குது, பெரிய மழை வருதுன்னு வானிலை ஆய்வறிக்கைலாம் சொல்கிறாங்க, பெரிய புயல் வருதுங்க. இவங்க தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் இந்த மழை நீரை தேங்காத வண்ணம் எந்த நடவடிக்கையும், கடந்த மழையிலே பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பகுதியில் பல்வேறு பகுதிகளையும் மழையால் அங்கங்கே தேங்கி மழைநீர் தேங்கி மிகப்பெரிய மக்களோட வாழ்வாதாரமே பாதித்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. அதிலிருந்து இவங்க இன்னும் பாடம் கேட்கவே இல்லை. இந்த தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இன்னும் இவங்க எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. எல்லா பகுதியிலையும் மழைநீர் தேங்கி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் மாநகர மக்கள் முழுவதும் பெரும் அவதிக்குள்ளாகிறாங்க. மேலும் அப்பகுதியில் கழிவு நீரோடு மழைநீரும் கலந்து நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் நீரை துரிதமாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போதும் இந்த மாதிரி தான் தண்ணி கட்டி எங்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்படுது. மற்ற இடங்களில் திமுக கவுன்சிலர் இருக்கிற ஏரியாக்களில் இப்போ அவங்க அமைச்சர் பார்வையிட்டு அவங்க தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியில் எங்களுக்கு வருஷம் இதே நிலமாக தான் இருக்குது. எங்களுக்கு தண்ணி கட்டி வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்துருது. சின்ன குழந்தைகளுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்படுது எங்களுக்கு. அதனால் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு இந்த தண்ணிகளை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றி கொடுத்து எங்களுக்கு தண்ணி நிற்காதபடி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வருஷமும்